வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு செய்திய பார்க்க போறோம். மயிலாடுதுறை மாவட்டம் விளநகர். இப்ப அது ஆறுபாதின்னு சொல்லப்படுது. இந்த ஆறுபாதியில கூட துறைக்காட்டும் வள்ளலார் கோவில் 5 வள்ளலார் கோவில்கள்ல இதுவும் ஒன்று. அதாவது அதாவது வள்ளல் கோவில்கள்னு சொல்லுவாங்க. அந்த கோவில்ல உள்ள உத்தமச்சோழரோட கல்வெட்ட தான் பார்க்க போறோம். இந்த கல்வெட்டுல காவேரிய பற்றிய ஒரு குறிப்பு இருக்கு. ஏன் காவேரிய பற்றிய குறிப்பு இருக்குன்னா, நிலதானம் குடுக்கப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டுல. பட் அதே சமயம் அந்த காலத்துல காவேரிக்கு என்ன பெயர் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு மூலமா தெரியுது. இந்த கோவில பத்தி நான் ஏற்கனவே 2 காணொளி வெளியிட்டிருப்பேன். அதாவது கோவில் வரலாறு மற்றும் கோவிலோட கட்டடக்கலை அமைப்பை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 2 காணொளியா இருக்கும். அதோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. இனி நம்ம கல்வெட்ட பார்ப்போம். கொஞ்சம் சின்ன கல்வெட்டு தாங்க இது பார்க்கலாம். படத்துல பார்க்குற இந்த உத்தமச்சோழருடைய சிற்ப அமைப்பு பார்த்தீங்கன்னா, கோம்பியம், திருக்கோம்பியத்துல உள்ள சிற்ப அமைப்பு. கல்வெட்ட பார்ப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பன்மர்க்கி ஆண்டு 5வது தென்கரை பிரம்மதேயம் விலைநகர் திருநாளர் கோவில் மகாதேவருக்கு உடையார் உத்தமச்சோழர் அகரம் மகாதேவியார் ஒரட்டனன் சுரப்பையார் அர்த்த யாமத்துக்கு திருவமிர்து பலவரிசை நாணாளிக்கும் அடைக்காயமுதுக்கும் ஆக கொண்டு கொடுத்த அதுக்கப்புறம் வார்த்தைகள் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோம்பியத்தில் உள்ள இந்த சிற்பத்தில் உத்தமச்சோழர்னு இருப்பார். அவர் பக்கத்தில் ஒரு அரசி இருக்காங்களா, அவங்கள உரட்டனன் சுரப்பையார் தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கோவில் உள்ள கல்வெட்டுலேயும் இதே உரட்டனன் சுரப்பையார் தான் அந்த கல்வெட்டுலேயும் வராங்க. அதனால தான் இந்த சிற்பத்தை இதில் பதிவிட்டிருக்கேன். மங்களம் உண்டாகட்டும். பரகேசரிவர்மரான உத்தமச்சோழரோட 5வது ஆட்சி ஆண்டில், அதாவது கிபி 974ல் காவேரிக்கு தென்கரையில் உள்ள ஒரு பிரம்மதேய பகுதியாக தான் விலைநகர், அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் இப்போ இருக்கிற விலநகர் திருநாளர் கோவில், அது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன், துறைக்காட்டும் வள்ளலார் கோவில் இப்போ அழைக்கப்படுது. அந்த கோவிலில் இறைவனுக்கு உத்தமச்சோழரோட முதன்மை அரசி, அதாவது அது முதன்மையான ஒரு அரசியை தான் அகரமகாதேவின்னு சொல்லுவாங்க. அவங்க யாருன்னா ஒரட்டனன் சிறப்பியார். கல்வெட்டு தகவலின்படி இவருக்கு மொத்தம் 7 அல்லது 8 மனைவிகள் தான் சொல்லப்படுது. இக்கோவிலில் நள்ளிரவு பூஜைக்கு அர்த்த யாமம்னு சொல்லுவாங்க. வேண்டிய அமுது உணவுக்கு பலவரிசி, குத்தி பழகிய அரிசி தான் பலவரிசின்னு சொல்லுவாங்க. 4 நாளைக்கு எவ்வளவு 4 நாளைக்கும் 4 படிக்கும் காயமுதுங்கிறது வெத்தலைப்பாக்கு. இதுக்கெல்லாம் தான் செய்கிறதுக்கு தானம் கொடுக்குறாங்க நிலத்தை. சரி, இப்போ அந்த ஞாழர் கோவில்னா என்னென்னு பார்ப்போம். ஞாழல் அப்படிங்கிறது ஒரு வகையான மரம். இது ஒரு குடை விரிஞ்ச மாதிரியான அமைப்பில் இருக்குமா. திருஞான சமுத்திரம் திருநாவுக்கரசருமே தம்முடைய பாடல்கள் இது குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோவிலும் ஒரு ஞாழர் கோவில் தான். அதாவது அந்த குடை போன்ற அமைப்பில் தான் இந்த கட்டடக்கலை இருந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த அமைப்பு இல்லை. ஆனால் தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் இந்த கோவிலுக்கு வரும் பொழுது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அப்போ இறைவனே வழிகாட்டிய காரணத்தினால தான் இந்த இறைவனுக்கு பேர் துறைக்காட்டும் வள்ளல். அந்த பதிகத்தில் இந்த கோவிலை ஞாழர் கோவில்னா அவரும் குறிப்பிடுகிறார். சரி, அதுக்கு அடுத்து விலை கொண்ட நிலம் முக்கால் நிலம் எழுமாக்காணி முந்திரிகையும் சங்கராந்திபுரம் நிலம் காளே காணியும் சிவகாம சுந்தரி விலாகம் நிலம் எழுமாவரை அரைக்காணியும் கண்ணால் வாய் கீழ்த்தலை வில்லி வாய்க்கு தெற்கு நிலம் இருமாவரையும் கண்டகார் மறுக்கு வடக்கு நீலகண்டன் திருவரங்கமுடையான் நிலம் இருமாவரையும் பாப்பாக்குடி அதுக்கப்புறம் வார்த்தைகள் இல்லை நிலம் நான்மாவரையும் சங்கர புருஷோத்தமன் நிலம் 4 மாவும் ஆக நிலம் 4 முக்காலே முந்திரிகையும். ரொம்ப நாள் கழித்து இந்த தமிழர் அளவை சம்மந்தப்பட்ட, அதாவது இந்த மெஷர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு கல்வெட்டு போடுறேன். இதுக்கு முன்னாடி திருமியச்சூர் கல்வெட்டுகளையும் நிறைய இதுமாதிரி மெஷர்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோவில் கல்வெட்டு தான் பார்க்குறோம். அப்போ இந்த விலை கொண்டு அப்போ நிலம் கொடுக்குறாங்கன்னா அந்த விலை கொண்ட முக்கால் நிலத்தில் ஒரு நிலம், அதில் முக்கால் நிலம், அதில் எழுமாக்காணி முந்திரிகை அளவில். எழுமாக்காணிங்கிறது 7 × 1/20 + 1/18 போட்டுட்டு முந்திரி அப்படிங்கிறது 1/320 மொத்தமாக பண்ணும்போது 7/16 + 1/320 0.44, அதாவது 0.44 அளவில் ஒரு நிலமும் சங்கராந்திபுரம் அப்படின்னு ஒரு நிலம் இருக்குது. அதில் கால் காணிங்கிறது மொத்தமாக அந்த கணக்கெலாம் போட்டு பார்க்கும்போது 0.003, கால்ங்கிறது 1/4, காணிங்கிறது 1/80 அப்படி புரிஞ்சுக்கோங்க. அதற்கு அடுத்து சிவகாம சுந்தரி விலாகம் அப்படிங்கிற ஒரு நிலம் வந்திருக்கு. அந்த நிலத்தில் எழுமாவரை அரைக்காணி, இதை 2ஆக பிரிக்கணுங்க. எழுமாவரைங்கிறது தனி, அரைக்காணிங்கிறது தனி. அரைக்காணிங்கிறது 1/160. அப்போ எல்லாத்தையும் கூட்டி பார்க்கும்போது 0.38125. இப்போ மொத்தம் 3 நிலம் வந்திருக்கு. அதற்கு அடுத்து கண்ணால் வாய் கிழக்கு தலைப்பகுதியில் உள்ள, அது ஏதோ கண்ணால் வாயில்னு ஒரு பகுதி இருந்திருக்கு. அந்த கிழக்கு தலைப்பகுதியில் உள்ள வில்லி வாய்க்கால், ஆமாம் இன்றைக்கி விலநகர் பக்கத்தில் வில்லி வாய்க்கால்னு ஒரு வாய்க்கால் ஓடுது. தெற்கில் உள்ள இருமாவரை 1/8, இருமாவரைனா 1/8 0.25 அந்த அளவீட்டில் உள்ள நிலமும் இப்போ 4 நிலம் ஆயிடுச்சு. அதற்கு அடுத்து கார்காலத்தில் வளரும் கார்நெல் கொண்ட நிலத்தில் வடக்கு பகுதியில் உள்ள, அவர் பேர் நீலகண்டன் திருவரங்கமுடையான், அவருடைய நிலம் இருமாவரை, அதாவது அதே 0.25 5 நிலம் ஆயிட்டு. இப்போ அடுத்து திருவெந்தலூர் அருகே, அதாவது இது மணல்மேட்டுக்கு அருகே இருக்குது இந்த ஊர், பாப்பாக்குடின்னு சொல்லுவாங்க. பாப்பாக்குடியில் உள்ள நான்மாவரை நிலமும் அது 0.225
9/40ன்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து சங்கர புருஷோத்தமன் என்பவரின் 4மா நிலம். 4மாங்கிறது 0.2. ஆக மொத்த நிலம் எவ்வளவு வருது? 4.25 முந்திரிகையும். 4.25ங்கிறது 19/3ன்னு வச்சுக்கணும். முந்திரிகை அப்படிங்கிறது 1/320ன்னு வச்சுக்கணும். அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து டிவிஷன் ப்ளஸ் எல்லாம் பண்ணி பார்க்கும்பொழுது 4.75 மொத்தமாக. இது ஒரு கணக்கீடு. மொத்தம் எத்தனை நிலம் கொடுக்குறாங்க? 6 நிலம் கொடுக்குறாங்க. 6 நிலத்தில் குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளை மட்டும் அளந்து கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இந்த அளவை முறைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது தாங்க படத்தில் பார்க்குற அமைப்பு தாங்க அந்த ஊரில் ஓடக்கூடிய காவேரி ஆறு. இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். கொல்லை பாப்பாக்குடி பட்டவிருத்தி நிலம் காலும் சொக்கன் கொல்லை நிலத்துக்கு மேற்கு நிலம் 4மா வரை காணியும் நெறியுடை சோழ பேராற்றுக்கு வடக்கு வாய்க்கம் கோயிலுடையான் கொல்லை கிழக்கடைய நிலம் அருமா வரையும் சேந்த பிரான் கொல்லை குலைக்கு தெற்கும் வடக்கும் நிலம் காலும் காரி நாராயணனுக்கு தெற்கு வாய்க்கால் நீரோடு காலில் உர நிலம் ஒரு மாவும் ஆக நிலம் 2.5 முக்காணியும். இந்த ஊரில் ஒரு கிளையாறு மாதிரி தான் காவேரி ஆறு ஓடுது. இந்த காவேரி ஆறுக்கு தான் உத்தம சோழன் காலத்தில் ஒரு பெயர் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். பாப்பாக்குடி பட்டவிருத்தி. இந்த பட்டவிருத்திங்கிறது இன்றைக்கி பட்டவர்த்தின்னு சொல்லப்படுது. மணல்மேடு அருகில் இருக்குது. அங்கே யாருக்கோ ஒருத்தருக்கும் கொள்ளை நிலம் இருக்குது. அது வந்து கால் பகுதியும். சொக்கன் கொள்ளை அந்த நிலத்துக்கு மேற்கு பகுதியில் 4மா வரைக்காணி 4மா அரைக்காணி 2ஆக பிரிக்கணும். 1/5 + 1/60 0.20 அந்த அளவில் உள்ள நிலமும் நெறியுடை சோழ பேராற்று. இதுதான் காவேரி ஆறுக்கு உத்தம சோழர் காலத்தில் இருந்த பெயர். வடக்கில் உள்ள அந்த காவேரி ஆற்றுக்கு வடக்கு பக்கத்தில் வாய்க்க கோயிலுடையான் அப்படிங்கிறவருடைய கொள்ளை நிலம், கொல்லை பக்கம்னு சொல்லுவாங்களா, அந்த கொள்ளை நிலத்தில் கிழக்கு பகுதியில் அருமாவரைங்கிறது 13/40, அதாவது 0.325 நிலம். அந்த அளவீட்டிலையும் நிலம் வந்து தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கடுத்து சேந்தபிரான் என்பவரின் கொல்லை பகுதியின் தெற்கிலும் வடக்கிலும் 2 பக்கத்துலையும், தெற்கு பக்கத்துலேயும் வடக்கு பக்கத்துலேயும் உள்ள கால் பகுதி நிலமும் காரி நாராயணன் அப்படிங்கிறவருடைய நிலத்துக்கு தெற்கில் உள்ள வாய்க்காலுக்கு நீரோடும் இன்னொரு வாய்க்கால் அருகில் உள்ள உர நிலம், அதாவது உர நிலம் அப்படிங்கிற ஒரு நிலத்தில் 1மா 0.05 ஆக மொத்த நிலம் எவ்வளோ? 2.5 முக்காணி. 2.5ங்கிறது 5/2, முக்காணிங்கிறது 3/80 2.53. இந்த அளவீட்டில் உள்ள நிலத்தையும் கொடுக்குறாங்க. இப்போ நெறியுடை சோழ பேராற்றுனா என்னென்னு பார்ப்போம். உத்தம சோழர் காலத்தில் காவேரிக்கு வழங்கப்பட்ட பெயர். இந்த நெறியுடை சோழன்கிறது நம்ம மனுநீதி சோழன்கிறத சமஸ்கிருத சொல்ல சொல்கிறோம்ல, அதை தமிழில் நெறியுடை சோழன் சொல்கிறாங்க. அந்த நெறியுடை சோழன்கிற பெயரை தான் நெறியுடை சோழ பேராறு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 3ஆம் குலத்துங்கனோட கல்வெட்டில் ஒன்றில் காவேரி நீரை கரிகால சோழ பேராறுன்னு குறிப்பிடுறாங்க. இன்னொன்று அந்த மன்னனே தன்னை கரிகால சோழன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கான். சரி, அதற்கு அடுத்து திருத்துருத்தி சொன்னவாறு அறிவார் தேவதானத்துக்கு கிளாசரதிக்கு மேற்கு ஊருணி குளத்துக்கு கிழக்கு அகலம் கொல் 8க்கு நிலம் கொல் உழுது ஓடையாய் கிடந்த சிவந்தாய பிரான் வடவெல்லைக்கு வடக்கு உழுது ஊருக்கீழ் இறையிலி செய்து கொடுத்தோம் பெருங்குறி மகாசபையும். இதில் இன்னொரு ஊரையும் குறிப்பிடுறாங்க, அதுதான் திருத்துருத்தி. இந்த திருத்துருத்திங்கிறதும் மயிலாடுதுறை மாவட்டத்தை சம்மந்தப்பட்டது தான். ஆமாங்க, குத்தாலத்தை தான் துருத்தின்னு சொல்லுவாங்க. 2 ஆறு ஓடுது பார்த்திங்களா, அந்த 2 ஆறு ஓடுறதுக்கு நடுப்பகுதியை தான் துருத்தின்னு குறிப்பிடுவாங்க. அதுதான் குத்தால அமைப்பும் இருக்குது. திருத்துருத்தி சொன்னவாறு அறிவார் கோவில், குத்தாலம் உக்தவேதீஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு சொந்தமான தேவதான நிலம், அது ஏதோ கிளாசருதின்னு குறிப்பிடுறாங்க. அந்த நிலத்துக்கு மேற்கில் உள்ள ஊருணி, இந்த குளம்லாம் தேங்கியிருக்குங்களா, ஊருணி குளத்துக்கு கிழக்கு பக்கத்தில் 8 கோல் 16 அடி அகலம் கொண்ட ஒரு நிலத்திற்கு உள்பக்கமாக இருந்த ஓடையை சொந்தமாக கொண்ட அவர் பேர் சிவந்தாய பிரான். அவரோட நிலத்துக்கு வடக்கு எல்லை வரை இருந்த நிலத்தை நள்ளிரவு பூஜைக்கு வேண்டிய அமுதுபடிக்கு ஊர்கீழ் இறையிலி, அதாவது இந்த நிலத்தை தான் தானமாக கொடுக்குறாங்க அந்த அரசி. அதுவும் என்ன, அது வரி இல்லாமல் அந்த அரசி கொடுக்குறாங்க. அரசி கொடுத்த நிலத்திற்கு செய்து நிபந்தம்னா என்ன, அந்த தானம், அதாவது அந்த அமுதுபடி செய்வதா யார் வாக்குறுதி கொடுக்குறாங்க? பெருங்குறி மகாசபை, ஊர் ஆளுகின்ற அந்த சபை கொடுக்குறாங்க. கடைசியாக பணியால் ஊர்கணக்கு விலைநகருடையான் எழுத்து பாலாசிரியன் சிறிலங்கோ அருளாளப்பட்ட சோமயாஜியார் எழுத்து சாவாந்தி அக்கி சித்திரப்பட்ட சோமயாசியார் எழுத்து சாவாந்தி மாதவப்பட்டர் எழுத்து சாவாந்தி பொற்கோயில் நம்பி எழுத்து பாலாசிரியன் சிவதேவப்பட்டன் எழுத்து பாலாசிரியன் தேவகள் தேவன் மகாதேவர் எழுத்து. பெரும்பாலும் நிறைய கல்வெட்டுகள் அந்த கடைசியாக இந்த கல்வெட்டு முடியும் பொழுது இந்த அமைப்பில் தான் நிலதான அமைப்பு இருக்கும். அந்த வந்த ஆணையை ஏற்று, அரசிக்கிட்டேருந்து வந்த ஆணையை ஏற்று செயல்படுத்த
அந்த ஊரில் இருக்க கணக்கன், அவர் பேர் விலைநகருடையான், அந்த ஊர் பேரே கொண்ட ஒருத்தரோட பேர் தான் அது. அவர் கையெழுத்து போடுறார். அப்புறம் குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கும் ஆசிரியர்கள், அவங்கள தான் பாலாசிரியர். இந்த கிண்டர் கார்டன்லாம் சொல்கிறோம்ல, அவங்க அந்த ஆசிரியர் பேர் தான் பாலாசிரியர். ஸ்ரீலங்கா அருளாளப்பட்ட சோமயாஜியார், சிவதேவப்பட்டன், தேவகள் தேவன் மாதேவர்னு 3 பேர் இருந்திருக்காங்க. அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்புறம் சாட்சி கையெழுத்த சாவந்தி அக்கி சித்திரப்பட்ட சோமயாசியார், சாவந்தி மாதவப்பட்டர், சாவந்தி பொற்கோயில் நம்பி அப்படின்னு இன்னொரு 3 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. இவங்கலாம் ஏன் கையெழுத்து போட்டாங்கங்கிறது தெரியல. ஏன்னா ஊர்க்காரங்கள கூப்பிட்டு வச்சு கையெழுத்து போடணும், ஒரு சாட்சி இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எதுக்கு இந்த பாலாசிரியரெல்லாம் போட சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான். சரிங்க, இதுதான் கல்வெட்டு. அதேமாரி நெறியுடை சோழ பேராறுங்கிற பேர்லயும் அந்த காலத்தில காவேரி குறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு நமக்கு ரொம்ப தெள்ள தெளிவா குறிப்பிடுது. அடுத்தடுத்த கல்வெட்ட நம்ம பார்க்கலாம். சோழர்களின் புகழ் ஓங்குக. இன்னும் நெறைய கல்வெட்டுகள் இருக்குங்க. அந்த கல்வெட்டுகள்லாம் நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். தொடர்ந்து ஆதரவளிங்க. நன்றி, வணக்கம்.